இப்ப என்ன சொல்லிட்டான்னு சொல்லி மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு வர நீ? உன்னை பிடிக்கல நான் சொன்னா புரிஞ்சுக்க வைன்னு தானே சொன்ன. நீ அவளை புரிஞ்சுக்க வையே. அதான் தான் எனக்கும் புரியல. புரிஞ்சுக்க வைனா எப்படி? கொக்கரக்கோ சொல்லுவான். அது ஒன்றும் இல்லைப்பா. அந்த பிள்ளை பின்னாடி நீ சைட் அடிக்க போகும்போது எந்த ஒரு விஷயம் பாதகமாக நடக்கிறப்ப அதை நமக்கு சாதகமாக மாற்றுங்கிறா நம்ம கிரான்மா. மாத்திட்டா லவ்னா லைஃபே கிடைக்கும். அதை தான் அவன் சொன்னாளா? இதுதான் நம்மளுக்கு கை. அது இல்லைடா மருது. அப்பதா என்ன யார் அப்பதா அப்பதா ஓரம் அடிக்க வேண்டியதானே? சகதி அடிச்சுட்டு நிக்காம கூட போறான். விளங்காத பையன். நிக்காம போறானா? இந்த ராஜபாளையம் டவுனுக்குள்ள நான் பணத்தால் தலையெடுத்து இந்த 45 வருஷத்துல என் ஆளுங்களையே எவனும் தொட்டதில்லை. நீ என்னடான்னா என் காருக்கு நடி உடைச்சிருக்க. உனக்கு எவ்வளவு தில்லு இருக்கும், திமிரு இருக்கும். அந்த திமிரு தானே அம்சமே. இந்த ராஜபாளையம் டவுனுக்குள்ள நீ தலையெடுத்த 45 வருஷத்துல என்ன மாதிரி ஒரு சரியான ஆம்பளைய நீ பார்த்துருக்க மாட்ட. இப்ப பாத்துக்க. இந்த பாருன, எங்க அப்பா தான் மேல சகதி அடிச்சுட்டு உன் வண்டி நிக்காம போயிட்டே இருந்துச்சு. அப்பா தான் நிப்பாட்ட சொல்லிச்சு, நிப்பாட்டினேன். என் அப்பா தான் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அதுக்கு கார் கண்ணாடி உடைப்பியா? கார் கண்ணாடி இல்லைண்ணே, எங்க அப்பா தான் சொல்லிச்சுன்னா மண்டையவே உடைப்பேன். அப்ப அண்ணன் மண்டையை உடைச்சிருவேன்ற? அண்ணன் இல்லைண்ணே, எவன் மண்டைனாலும் உடைப்பேன். என்னது? ஏன் மண்டையை உடைப்பியா நீ? என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல்ல அது அண்ணன் ரைஸ் மில்லுக்குள்ளேயே? டேய் ரோலக்ஸ் ராஸ்கல், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? அன்னைக்கே உங்க அக்கா புருஷனை ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வெட்டி எரிஞ்சிருந்தேன்னா இன்னைக்கு அவன் அண்ணனை குத்த வந்திருப்பானா? என்ன ஆளும் பேருமா சேர்ந்து எங்க அண்ணனை ரவுண்ட் அப் பண்றீங்களா? நீ என்ன நீ அதுக்கு தான் அவனை பிடிச்சி நான் பேர்ல உள்ள போட்டாச்சுல. இப்போ நீ தேவையில்லாம் பேசி எரியா தேவையில்லாது எரியா தேவையில்லாதுங்கிற எங்க அண்ணனை குத்த வந்து உங்களுக்கு தேவையில்லாம போச்சா? பம்பரத்தான், நீ நேரங்காலம் தெரியாம தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க. நீ கொல்ல போறேன் பாரு. இந்த பாருனே, இப்ப மட்டும் நீ ஊன்னு சொல்லு, என் அக்கா புருஷன் தலையை கொண்டு வந்து உன் வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறேன். நீ தான் சொன்ன என் மேல வம்பு வேணா வழக்கு வேணா எம்எல்ஏ ஆக முடியாதுன்னு. இப்ப சொன்ன உன் வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன். இந்த நாரப்பைய கட்டுப்பட்டதெல்லாம் இருக்கட்டும், நமக்கா ஒருத்தர் குத்துப்பட்டு ஆஸ்பத்திரியில் கட்டுப்பட்டு கிடக்குறானே, அவனை போய் பார்த்துட்டு வருவோம். புண்ணியமாவது கிடைக்கும். இதுக்கு தான் இவனை சொன்னேன், எந்த வம்பு தும்புக்கும் போகாதடா போகாதடான்னு. கேட்டானா இவன்? மேல சகதி அடிச்சுட்டு வண்டியை நிப்பாட்டாம போறானேன்னு சும்மா சொன்னேன். அதுக்கு வந்த வேணையா இது? இந்த அநியாயத்தை என்னன்னு கேளுங்க பெரிய டாக்டர். டாக்டரா? ஆமா, எவனோ ஒரு சல்லி பயலுக்கு விழ வேண்டிய குத்த இவன் பொசுக்குன்னு போய் வயத்த காட்டி வாங்கியிருக்கேன். யாரோ யாரையோ குத்த வந்தா இவனுக்கு என்ன? பாத்துக்கிட்டு சும்மா நிக்க வேண்டியதானே? இவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க பெரிய டாக்டர். அப்பத்தா என்னடா? டாக்டர் கிடையாது, அவரை காப்பாத்த போய் தான் உன் பேரை குத்து வாங்கிட்டு வந்து படுத்து கிடக்குறேன். உங்களை காப்பாத்த தான் குத்து வாங்கினானா? அது சரி. ஆஸ்பத்திரிக்கு வரும்போது 2 ஆப்பிளுக்கு இப்ப வாங்கிட்டு வரப்படாது. 2 பேரும் வெறும் கை வீசிட்டு வந்திருக்கியே. ஏத்தா ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கிட்டு வர அவனை பிரசவமாயா படுத்து கிடக்குறேன். நீ பேசாம கொல்ல போறீங்க. ஏத்தா நீ என்ன ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் கேட்டுட்டு இருக்க? உன் பேரை மட்டும் ஒரு வார்த்தை கேட்கட்ட அண்ணன்ட்ட பல அதிகாரமுள்ள பதவிகளை வாங்கி கொடுப்பாரு அண்ணன். அடி சக்க நானா? யாரு என் பேரனுக்கு பதவி வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. என் பேரன் நினைச்சா எந்த பதவியிலும் அவனே போய் உக்காந்துக்குருவான், கூட 4 பேத்தோட. ஒன்னனுக்கு வேணும்னா என் பேரன்கிட்ட கேளு. என்னடா கொஞ்சம் சும்மா இரு. மன்னிச்சிருங்கண்ணா, எங்க அப்பத்தா கொஞ்சம் வாயாடி. இந்த பாரு மருது, ஒரு பொம்பளையுடைய வீரம் தான் பிள்ளையுடைய வீரம். உன் வீரமே உங்க அப்பத்தா தான். உடம்பு பார்த்துக்க, ஏதாவது உதவின்னு சொல்லு, அனுப்பி வைக்கிறேன். வரேன் வரமா வரேன். சரிங்கண்ணே. மருது, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்துருக்கா. உனக்கு ஒண்ணுன்னு தெரிஞ்ச உடனே பார்க்க வந்துட்டா. அந்த
புள்ள எதுக்கு அப்பதான் என்ன பார்க்க வருது? எனக்கு என்னவோ அவ மாறுற மாதிரி தெரியல. ஏண்டா உன் நிழல்ல பேய் நின்னாலே தாயா மாறும், அவ மாற மாட்டாளா என்ன? அவ சொன்ன மாதிரியே ஒன்ன புரிஞ்சுக்கவை, அப்புறம் கைக்குள்ள என்ன பைக்குள்ளேயே இருப்பா.